காலம் கடந்த யூடியூப் சேனலின் வணக்கங்கள். சூரிய கிரகணம். சூரிய கிரகணம் என்ன பண்ண போகும், என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். பட் இந்த மாடர்ன் வேர்ல்டில், இந்த மாடர்ன் உலகத்தில் நிறைய பேர் அதை பற்றி எதையுமே ஒரி பண்ணிக்கிறது இல்லை. பட் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ரொம்ப ஒன்றும் பெருசாக இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இருந்தால் கூட சில உண்மை நம்ம எப்போயுமே ஒரு விஷயத்த அது கிரகணம் நடக்கும்போது மனசில் பதிய வச்சுக்கிட்டா போதும். நம்ம நார்மலாக பாருங்கள், சூரியனோட ஒளிக்கதிர் அது வர லைட்டிங் எனர்ஜியை தடுக்கிறது தான் நம்ம பூமியும் சந்திரனும் அந்த எக்ஸாக்ட் புள்ளியில் நகரும் போது தான் உங்களுக்கு வந்து சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வருது. பூமியோட நிழல் சந்திரன் மேலே விழுந்துச்சு அப்படின்னா சந்திர கிரகணம். சந்திரனோட நிழல் பூமி மேலே விழுந்தது அப்படின்னா சூரிய கிரகணம். இப்போ இந்த சூரிய கிரகணத்தில் நிழல், இந்த நிழல்னு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம நார்மலாக குழந்தைகளுக்கு வீட்டில் சின்ன குழந்தைகளுக்கு சொல்லுவோம், எல்லா வீட்லேயும் சொல்லுவோம், நிழலை பார்க்காத, நிழலை பார்த்து விளையாடாதேன்னு போகும். ஏன் நிழலை மட்டும் தெளிவாக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம்? எத்தனையோ விஷயம் இருக்கு இல்லையா, அதை பார்க்காதன்னு ஏன் சொல்கிறோம்? ஏன்னா காலங்காலமாக நமக்கு ஒரு விஷயத்த வந்து இன்டைரக்டாக சொல்லி வச்சுருக்காங்க. நிழல் அப்படிங்கிறது நம்ம பயத்தை உருவாக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. நிழல் என்னத்தை கிரியேட் பண்ணால் நம்மளுக்கு உள்ளுணர்வில் ஆழ் மனதில் பயத்தை கிரியேட் பண்ணும். இரவு அப்படிங்கிறது என்னங்க, முழுக்க முழுக்க நிழல் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒளிப்படாத இடம். அப்போ தான் நிழல். அப்போ என்ன, அந்த நிழல் நம்மளை என்ன பண்ணுன்னா பயத்தை உருவாக்கும். ஏன் பயத்தை உருவாக்குனா, அதில் சில விஷயங்கள் இருக்குது, நம்ம மனதளவில் அதை பாதிக்கப்பட வைக்கும். அதை நம்ம பெரிய சயின்ஸ் அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். அப்போ சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ அந்த நிழல் கிரகங்களோட ஆதிக்கம் அன்னைக்கு இருக்கும். ரெண்டாவது, இப்போ என்ன, சூரிய கிரகணம் எடுத்துக்கோங்க. சூரிய கிரகணத்தப்போ யாரும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா யாரும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. இது ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சூரியனை நம்ம வந்து நீங்கள் எல்லோரும் ஒரு எக்ஸாம்பிள், சூரியனை நேராக கண்ணில் பார்க்க முடியுமானா ஸ்ட்ரெயின் பண்ணால், இப்போ காலையில் பார்க்கலாம், ஈவினிங் பார்க்கலாம், நடு மதிய நேரத்தில் ஸ்ட்ரெயின் பண்ணால் சூரியனை நேராக பார்க்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கண்ணாடி எடுத்து சூரியனோட அதோட கண்ணாடியில் வாங்கி கண்ணாடி மூலமாக அந்த ஒளியை வந்து நம்ம கண்ணில் அடிக்கிறோம். இப்போ அந்த வெளிச்சத்தை உங்களால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இப்போது ஒரு லென்ஸ் எடுத்து சூரியனோட அந்த எனர்ஜி அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பேப்பர் மேலேயோ ஒரு இலை மேலே வச்சு அடித்தோம்னா அந்த இலை பற்றிக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா அந்த எனர்ஜி சேவ் பண்ணி அதில் ஒரு விஷயத்தில் தெரியும் போது அந்த இடம் பற்றிக்க செய்யுது. அதாவது அந்த இடமே நெருப்பாக மாறுறக்கு அந்த சின்ன பொருள் நெருப்பாக மாறும். இதே மாதிரி அந்த ஒளியை வந்து ஒரு ஹார்டான பொருள் மேலே வச்சோன்னா நெருப்பு வருமானா வராது. அப்போது இந்த சூரிய கிரகணம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, வீக்காக இருக்கிறவங்கள எச்சா வீக் படுத்தும். அதனால தான் பொதுவாக எல்லாருமே வெளியே போகான்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அப்படி இல்லை. யாரெல்லாம் ரொம்ப வீக்காக எனர்ஜி பாடி ஸ்ட்ரென்த்து வீக்காக இருக்கிறாங்களோ அவங்க வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா எனர்ஜி வந்து நேராக வரக்கும் ஒரு பொருள் மேலே டிரான்ஸ்மிட் ஆகி வர்றக்கும் 2க்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வெளியே வருவாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, நமக்கு அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். ஆனால் உள்ளுக்கிற குழந்தைக்கு அந்த சக்தி இருக்குமானா அந்த ஒளி வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி தான் கண்ணாடியில் பட்டு அதோட வேகம் வீரியம் அதிகமாக இருக்கும். த எனர்ஜி லெவல் டூ மச், ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணுற அளவுக்கு நமக்கு உடம்புல தெம்பு இருந்துச்சுன்னா நம்ம அந்த டைமில் வெளியே போகலாம். இல்லைன்னா அந்த டைமை தவிர்ப்பதே சரியான நேரம். இது வந்து ரொம்ப வந்து சயின்ஸ் கூடலாம் போகிற, அதாவது ரொம்ப நம்ம வந்து இது சயின்ஸு அது இதுன்னு வச்சு ரொம்ப வந்து நீங்கள் உங்களை நீங்கள் ஏமாற்றிக்க வேண்டாம். சின்ன விஷயங்கள் வீக்காக இருக்கிறவங்க அதை தவிர்க்கிறது நல்லது. இதுதான் மெயினாக இந்த 2 விஷயம்தான். கண்டிப்பாக நிழல் கிரகங்கள் ராகுக்கோட ஆதிக்கம் அந்த புள்ளியில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அதோட வீரியத்தை ஃபுல்லாக எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அந்த எனர்ஜி லெவல் இன்னும் ஹையாக இருக்கும். அதனால தான் அந்த டைமை தயவுசெய்து சரியாக பயன்படுத்திக்கணும். அந்த டைமில் நம்ம அதிகமாக தேவையில்லாத வேலைகளை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாக நீங்கள் ஒன்றும் ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.